ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? தமிழக சட்டசபையின் ஆண்டு முதல் கூட்டத்தொடர் கடந்த திங்கள் அன்று துவங்கியது. கவர்னர் ரவி சட்டசபைக்கு உரையாற்ற வந்தார். கூட்டத்தொடர் துவங்கும் முன் தேசிய கீதம் பாட வேண்டும் என கவர்னர் ரவி வலியுறுத்தினார். ஆனால் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அதற்கு அதிருப்தி தெரிவித்து உரை நிகழ்த்தாமல் கவர்னர் வெளிநடப்பு செய்ததால் சட்டசபையில் முதல் நாளே பரபரப்பு காணப்பட்டது. நேற்று நடந்த 2ஆம் நாள் கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், EVKS இளங்கோவன் உள்ளிட்டோர் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்ட பிறகு நாள் முழுக்க சபை ஒத்திவைக்கப்பட்டது. இன்று 3வது நாள் சட்டசபை கூட்டம் துவங்கியது. அதிமுக MLAக்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து வந்தனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கருப்பு சட்டை அணிந்து வந்ததாக கூறினர். குற்றவாளிகளை காப்பாற்ற போலீஸ் முயற்சிப்பதை கண்டிக்கும் விதமாக யார் அந்த சார் என்ற வாசகத்துடன் கூடிய பேட்ஜையும் சட்டையில் பொருத்தியிருந்தனர். டங்ஸ்டன் தடுப்போம், மேலூர் காப்போம் என்ற வாசகம் இடம்பெற்ற மாஸ்கையும் அதிமுக MLAக்கள் அணிந்திருந்தனர். உடல்நல பிரச்சினை காரணமாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டசபைக்கு வரவில்லை என அதிமுக வட்டாரங்கள் தெரிவித்தன.